எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரியோ மில்க் ஷேக் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 10 ரூபா பாக்கெட் ஓரியோ இருக்கு இல்லையா, 2 பிஸ்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா சுண்டை காய்ச்சி 1/2 லிட்டராக ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்லேருந்து 2 பிஸ்கெட்டை தனியாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு மில்க் ஷேக்குக்கான பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து உங்கள்கிட்ட ஹெர்ஷியஸ் இல்லை ஏதாவது வந்து சாக்லேட் சிரப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா கொக்கோ பவுடர் இருக்கும் இல்லையா, கொக்கோ பவுடர் வந்து நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். எந்த ஸ்பூனால் நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கீங்களோ சேம் அதே ஸ்பூனில் 6 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 ஸ்பூனுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால், அதாவது ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கூட வந்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ அடுப்புலலாம் வைக்காமல் ஜஸ்ட் வந்து ரஃபாக தானே கலந்துட்டுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணணும். அதாவது இந்த கொக்கோ பவுடர் வந்து ராவாக இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக வந்து அதை சூடுபடுத்தணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து வெந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கிடையில் உங்களுக்கு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிறதுக்கு பால் தேவைப்பட்டாலும் இடையில கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டே நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு சேர்த்தோன்னா எல்லாமே கட்டி கட்டி ஆகிடும், அப்புறம் டோட்டலாக வீணாக போயிடும். இதுக்கிடையில் இன்னும் எவ்வளோ தேவையோ பால் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக, அதாவது ஒரு லிக்விட் ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு. இப்போ பாருங்கள், அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பபிள்ஸ் வந்துடுச்சுல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆற ஆற நல்லா திக்காயிடும். அதனால் வந்து உடனேவே வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, இது மாதிரி நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே சாக்லேட் மில்க்குக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்துகிட்டு சைடில் சுற்றிலும் அங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக அப்படியே விட்டுட்டே வாங்க. அவ்வளோதான். அப்படியே விட்டுட்டு லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மில்க் ஷேக்குக்கும் வந்து இதை நம்ம சேர்க்கணும், அதுக்காகவும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை சுற்றிலும் லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம மில்க் ஷேக் குடிக்கிறப்போ அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிப் பண்ணுற இடத்துலையும் மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். விட்டாச்சு. இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயும் லைட்டாக படுற மாதிரி நான் விட்டுக்க போகிறேன். வீட்டில் இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா பெரியவங்க கூட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சுற்றிலும் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே மில்க் ஷேக் வந்துட்டு பவுடர் ரெடி பண்ணி வச்சோன்னா அதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரில் 1 லிட்டர் பாலை வந்து 1/2 லிட்டர் காய்ச்சி எடுத்தோன்னா அதை வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த திக்கான பாலை வந்து இது கூட சேர்த்துருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஒரே பிஸ்கெட் சரியாக இருக்கும். இது கூட நம்ம கலந்து வச்ச அந்த சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. அது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் தயாராகியாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக திக்காக இருக்குல்ல. இந்த பால் வந்து இன்னும் சில் பண்ண, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண இன்னமும் நல்ல திக்காகும், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து மேலால் லைட்டாக இது மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் துருவலில் வச்சு அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய மில்க் ஷேக் ஓரியோ மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இது வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.